Welcome all of you to SMAV CB Math Academy videos. In this video we are going to see Chapter 1 Sets Relations of Functions, Example 1.21. Find the largest possible domain for the real valued function f defined by f of x is equal to root of x square minus yx plus 6. So இதில் largest possible domain என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், given function பார்த்தீங்கன்னா f of x is equal to root of x square minus 5x plus 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே எதிர்த்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரூட் ஆஃப் வேல்யூவில் நெகட்டிவ் வேல்யூஸ் வருமானு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் எதையுமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணவே முடியாது. ஸோ திஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்கணும். ஸோ ரூட்டில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ரூட்டோடைய வேல்யூ தான் இருக்கணும், கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இதனுடைய வேல்யூஸை மேலே கண்டுபிடிக்கலாம். வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்கிற பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 மட்டும் தனியாக ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஈக்குவல் டு 0வாக இருந்தது. அது ஏன் ஈக்குவல் டு 0 கேட்டீங்கன்னா 0க்கு கீழே உள்ள வேல்யூஸ் வந்து வரப்படாது. ஸோ சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ஈக்குவல் டு 0 இருக்குது. இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் த மிடில் மூலம் மட்டும் சால்வ் பண்ணணும். ஸ்பிளிட் த மிடில் டேர்ம் மூலம் மட்டும் சால்வ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 and 2 வரும். அண்ட் இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே ரெண்டுத்துலேயே மைனஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டத்தையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வரும் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வரும். ஸோ ரெண்டுமே வந்திருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வந்திருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு பார்த்தா 0. அப்போ இதுக்கு நடுவில் உள்ள எந்த வேல்யூஸும் வருமானு கேட்டிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து சேரும். ஏன்னா கிரேட்டர் தான் 0வாக இருக்கணும். லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா ரூட்டை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் கிடையாது, அது ரியல் நம்பரே கிடையாது. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 எப்பவுமே கிரேட்டர் தான் 0வாக தான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 2க்கும் 3க்கும் வேறு வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இப்போ 2க்கும் 3க்கும் இடையில வேல்யூஸ் இல்லையே நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 வரலாம், 2.6 வரலாம். ஸோ அப்படி சொல்லிட்டு வேறு டெசிமல் வேல்யூஸ் அண்ட் தென் உள்ளே வேறு ஏதாவது நம்பர்ஸ் யூலர் நம்பர். ஸோ யூலர் நம்பர் தான் 2.27. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த நம்பர்ஸால் என்ன பண்ண முடியாதுன்னா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. 2.something எந்த நம்பர்ஸ் வந்தாலும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ ஆக 2ம் 3யும் தவிர்த்துள்ள வேல்யூஸ் அண்ட் அதுக்கு இடையில உள்ள வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வரப்படாது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ் எழுதிக்கலாம். வாட் ஆர் இன்டர்வல்ஸ்? இன்டர்வல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஃபஸ்ட்டு எண்ட் ஆகணும், அது இதை வச்சு வந்து எண்ட் ஆகணும். ஸோ அப்படி உள்ள இன்டர்வல் தான் நம்மளுக்கு இன்டர்வல்ஸ். ஸோ பேசிக்காகவே நம்மளுக்கு -∞ to ∞ உள்ளது நம்மளுக்கு தெரியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, 1 2 கவுண்டிங் போயிட்டே இருக்குது. பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இந்த இன்ஃபினிட்டியில் வரும் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். -1 -2 -3 சொல்லிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ அதுதான் இந்த இது இன்டர்வல் -∞, இப்போ இதை வச்சு நம்ம எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு -∞ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ -∞ ஃபஸ்ட் நம்பர் என்னது 2. ஸோ இந்த 2வை போட்டுக்கலாம். இங்கே அடுத்தது இந்த 2வும் இங்கே அடுத்த நம்பர் 3யும் ஒரு கேஸாக போட்டுக்கலாம். அண்ட் தேர்டாக 3லேருந்து வேறு எந்த நம்பர்ஸும் இல்லை. ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இப்படி இன்டர்வல்ஸ் வந்து எழுதணும். நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இங்கே வந்து இன்டர்வல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ∞ to ∞ வரைக்கும் எடுக்கணும். -∞ to +∞ வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதில் -∞ ஃபஸ்ட் இதில் உள்ள சின்ன நம்பர். ஸோ இதுதான் சின்ன நம்பர். இந்த ரெண்டத்தையும் பார்க்கும்போது இதுதான் சின்ன நம்பர். ஸோ இந்த x = 2 நம்ம எடுத்துட்டோம்னா -∞, 2 என்பது ஒரு இன்டர்வல். அந்த 2வும் இது பக்கத்தில் இன்னொரு நம்பர் 3 இருக்குது. ஸோ இதுவும் சேர்த்து ஒரு இன்டர்வல். அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 3லேருந்து பாசிட்டிவ் இன்டர்வல் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு இன்டர்வல் சொல்லிட்டு 3 இன்டர்வல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். தீஸ் ஆர் த இன்டர்வல்ஸ். இப்போ இந்த இன்டர்வல்ஸில் எது வந்து இதுக்கு டொமைன் கரெக்டாக வரும்ன்றதை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க, இதில் வந்து 2,3 எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன், அதுதான் நெகட்டிவாக வரும்னு சொல்லிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இப்போ இதே ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ 2.5 எடுத்துக்கோமே. 2.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா √(x² - 5x - 6 + 6 இருக்குது. ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா -2.5 the whole square -5 × 2.5 + 6. ஸோ இது புரியணுங்காக இது வந்து எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. ஸோ இது 6.25 வரும். 5 × 2.5 வந்து 12.5 வரும், +6 வரும் பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன வரும்னா -6.25 வரும். ஸோ +6 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா -0.25 வரும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா -0.25 வரும். இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சிம்பிளோடு வந்துருக்குவாங்க. ஸோ இப்படி வரவே கூடாது. ரூட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் வந்துச்சுனாலே தட் இஸ் நாட் எ ரியல் நம்பர். அதை மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கனால நம்மளால் இந்த 2லேருந்து 3 உள்ள வேல்யூஸ் எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ 2, 3 உள்ள வேல்யூஸ் நெகட்டிவ்.
அண்ட் மற்ற எந்த வேல்யூஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக பாசிட்டிவ் தான் வரும். இப்போ 3 எடுத்து -3 எடுத்தாலும் சரி தான், இல்லை 0 எடுத்தாலும் சரி தான், இல்லை இந்த இன்டர்வெல்லேருந்து 4, 5, 6, 11 எதை எடுத்தாலும் சரி தான், எல்லாமே உங்களுக்கு எப்படி தான் பாசிட்டிவில் தான் வரும். ரூட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நோ ப்ராப்ளம், நெகட்டிவ் தான் வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த 2,3 நெகட்டிவ். அப்போ லாஸ்ட்டில் டொமைன் என்ன எழுதுறோம் பார்த்தீங்கன்னா, டொமைன்னா என்னது, எல்லாம் இதில் உள்ள என்னெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியுமோ, எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமோ அதுதான் என்னது டொமைன். ஸோ இந்த -∞ 2 வரைக்கும் உள்ள வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போடணும். அது ஏன் இந்த ப்ராக்கெட் போடணும் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு இன்டர்வல் 2 வரைக்கும் போடலான்னு தான் சொல்ல முடியுது. இது போட்டிங்கன்னா 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அல்லது பண்ணாமல் இருக்கலாம் அந்த மாதிரி. பட் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 சப்ஸ்டியூட் பண்ணலான்னு சொல்லி இது மாதிரி இந்த ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட், அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா. ஸோ யூனியன் இந்த 3லேருந்து இது போடக்கூடாது. அப்போது 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், இன்ஃபினிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்கெட் தான் போடணும். ஏன்னா இன்ஃபினிட்டி வந்து நம்மளால வேல்யூவே சொல்ல முடியாது, இட் இஸ் அன்டிஃபைன்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு தேவைப்படுறது டொமைன், டொமைன் ஆஃப் f of x. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுக்கங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும். -∞ to ∞, இந்த 3 இன்டர்வல்ஸ் எழுதிட்டு இந்த 2,3லேருந்து ஏதாவது வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மட்டும் நெகட்டிவாக வரும். மிச்சம் ரெண்டுத்துலேருந்து எது எடுத்தாலும் உங்களுக்கு என்னவாக தான் வரும், பாசிட்டிவாக வரும். ஸோ அதனால் எழுதும்போது டொமைன்னா என்னது, எக்ஸுக்குன்னு சொல்லிட்டு என்னவெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியுமோ அதுதான் டொமைன்னு சொல்லுவோம். ஸோ -∞ 2 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தென் யூனியன் சொல்லும்போது சேர்த்து அடுத்த உள்ளதையும் சேர்த்து தான் வரும். அப்போ 3லேருந்து ∞ வரைக்கும் வேல்யூஸும் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வேல்யூஸ்னாலும், அதாவது இந்த 2, 3 தவிர்த்து என்ன வேல்யூஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், 2, 3 கிடையாது, 2, 3க்கும் இடையில உள்ள வேல்யூஸ் 2, 3 வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2, 3 வந்து 0 தான் வரும். ஸோ அது நோ ப்ராப்ளம். 2க்கும் 3க்கும் இடையில உள்ள வேறு வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைக் 2.5, 2.75, இல்லை 5/2 பார்த்தீங்கன்னா 2.5 தான். ஸோ அந்த மாதிரி உள்ள வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்கே வராது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ -∞, 2 யூனியன் ஆஃப் 3, ∞ இஸ் த டொமைன் ஆஃப் f of x சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.